ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் ஜூன் 22 முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் தங்க மோதிரம் பெறலாம், எங்கு பெறலாம், அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1 கிராம் தங்கத்தின் விலை 17,000 ரூபாய் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 753 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 450 கிலோ தங்கம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்டம் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள் ஆகியவற்றில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் யாரெல்லாம் பதிவு செய்ய முடியும் என பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசு மருத்துவமனை மற்றும் அரசு சுகாதார மையங்களில் பிரசவிக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். குழந்தையை பெற்ற தாய் கட்டாயம் பிக்மி RCH ஐடியை உடன் வைத்திருக்க வேண்டும். புதிதாக பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மோதிரம் வழங்கப்படும். புதிதாக பிறந்த குழந்தைகளின் தாய்மார்கள் மட்டுமே தகுதி உடையவர்கள். வீட்டு முகவரிக்கு ஆதாரமாக குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், தொழிலாளர் நலவாரியம் சார்பில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறை சார்பில் முகவரிக்கான அடையாள அட்டை, இதில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். உயர் வரிசை பிரசவம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரசவம் செய்த தாய்மார்களுக்கும் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி இத்திட்டம் பொருந்தும். எவ்வித பாலின பாகுபாடு இன்றி ஆண், பெண் என அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். தங்க மோதிரத்தை பாதுகாப்பாக குழந்தைகளின் கைகளில் கொண்டு சேர்க்க அரசின் நடவடிக்கைகள் குறித்து பார்க்கலாம். 1.82% பிரசவங்கள் நடைபெறக்கூடிய 94 அரசு மருத்துவமனைகள் தங்கத்தை சேமித்து வைக்கும் பிரைமரி சென்டர்களாக செயல்படும். 18% பிரசவங்கள் நடைபெறக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 94 அரசு மருத்துவமனைகளின் சென்டர்களில் இருந்து தங்கம் எடுத்துச் செல்லப்படும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் அதன் டீன் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனை, துணை மாவட்ட மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரிகள், மருத்துவ கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் மோதிரங்களை பாதுகாக்கும் நியமிக்கப்பட்ட பாதுகாவலர்களாக நியமிக்கப்படுவார்கள். 24 மணி நேரமும் CCTV கண்காணிப்பின் கீழ் உள்ள லாக்கரில் மோதிரங்கள் பாதுகாக்கப்படும். வலுவான 2 அடுக்கு மின்சார காப்பு அமைப்புடன் கூடிய பிரத்யேக லாக்கர்களில் மோதிரங்கள் பாதுகாக்கப்படும். மீதமுள்ள 18% பிரசவங்கள் நடைபெறக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 94 முதன்மை தளங்களிலிருந்து விநியோகம் நடைபெறும். தங்க மோதிரங்கள் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்படும். தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தால் பட்டியலிடப்பட்ட விற்பனையாளர்கள் மூலம் நியமிக்கப்பட்ட 94 மருத்துவ மையங்களுக்கு முழு பாதுகாப்புடன் நேரடியாக வழங்க வேண்டும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்தவும், கண்காணிக்கவும், நிர்வகிக்கவும் ஒரு மாநில திட்ட மேலாண்மை பிரிவு SMPU அல்லது மாநில நிர்வாக அமைப்பு பிரத்யேகமாக உருவாக்கப்படும். மாநில அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு நபரால் பிரத்யேகமான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு தங்க மோதிரமும் 1 கிராம் நிலையான எடையை கொண்டிருக்கும். இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரப்பூர்வ முத்திரை மற்றும் தமிழ்நாடு அரசின் சின்னம் இடம்பெற்றிருக்க வேண்டும். தங்க மோதிரத்தை ஒப்படைக்கும் முறைகள் குறித்து பார்க்கலாம். தாய்மார்கள் அதிகாரப்பூர்வமாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதற்கு அடையாள சான்றுகளில் ஏதேனும் ஒன்றுடன் சரிபார்க்க வேண்டும். அது ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, தொழிலாளர் நலவாரியங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறையால் வழங்கப்பட்ட முகவரி சான்று அட்டை அல்லது பிறப்பு சான்றிதழ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தாய் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் போது பிரசவ பதிவுகள் மற்றும் ஆதார், பிக்மி உடன் இணைக்கப்பட்ட தாயின் தனிப்பட்ட RCH ஐடி மூலம் தகுதி சரிபார்க்கப்படும். ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் எனப்படும் முகத்தை புகைப்படம் எடுத்து ஸ்கேன் செய்து அடையாளத்தை கண்டறியும் தொழில்நுட்ப முறை இதில் பயன்படுத்தப்படும். மோதிரம் வழங்கப்பட்டவுடன் உடனடியாக டிஜிட்டல் ரசீது பதிவு மற்றும் பயோமெட்ரிக் முறை மூலம் நேரடியாக பிக்மி போர்ட்டலில் பதிவு செய்யப்படும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.